நான் வேண்டிக் கொள்ளும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் தொடர்ந்து கிரியேஷத்தக்கதாக தூத்துக்குடியில் இயேசு நம்மோட ஐக்கியத்தின் சபையின் ஊழியராக இருக்கிற ஜெயஸ்ராஜ் அவர்கள் முன் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக, திருச்சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். உண்மையாய் நடக்கிற வார்த்தை நன்மை செய்யாதோ என்று சொன்னீர். இந்நாள் வரை உம்முடைய வார்த்தை நன்மை செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு நிறைவேறுவதற்காய் நன்றி. இந்த நாள் நம்முடைய தாசர் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரை எல்லாம் அப்படியே நிறைவேற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடித்திருக்கிறேன் என்பதை எங்கள் கண்கள் இந்த நாளிலே காண செய்தே நமக்கு நன்றி. ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் உடைய ஆமை நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உடைய பிள்ளைடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக. ஆலை ஆராதனைக்கு வந்திருக்க யாவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா ஆண்டவர் சேரனுக்காக, குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்க எல்லா பரிசுத்தவான்களுக்காய் நன்றி. உடைய பரிபூர்ண சித்த யாவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு குழந்தை பிரதிஷ்டை நல்ல சமாரியத்தின் தலைவராக பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களிடம் இந்த குழந்தை பிரதிஷ்டை செய்து வைப்பார்கள். குழந்தையுடைய பெற்றோர் தேசத்து மேடை கொண்டு வாருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. இயேசு மாம்சத்திருந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளை அவர் கையில் எடுத்து அவர்கள் மார்போடு அணைத்து அவர்கள் மேலே கைகளை வச்சு அவங்களை ஆசீர்வதித்தார் என்று மத்தேயு 19 மார்க்கு 10 வாசிக்கிறோம். இந்த அருமையான குழந்தை அருமையான சகோதரனுக்கு சகோதரிக்கும் ஈவாய் கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தைக்கு நாம் எல்லாரும் ஊழியக்காரர்கள் அருமையான நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து அந்த நேரத்தில் இந்த பெயரை குழந்தைக்கு சூட்டு போகிறோம். மேக்னா நிசி. பிதாவையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய கரத்தை இந்த குழந்தை மேலே நீங்கள் வச்சு இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் இந்த பிள்ளையோடு இருக்கட்டும். இப்பொழுதும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மேக்னா நிசி என்ற பெயரை நான் சூட்டுகிறேன். மேக்னா நிசி கர்த்தருக்கு முன்பாய் பெரியவளாக இருப்பாளாக. கர்த்தருடைய கரம் பிள்ளையோடு இருப்பதாக. இந்த பிள்ளை ஞானத்திலும் சரீர வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தடைவதாக என்று ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளையை கர்த்தருக்காய் வளர்க்க இந்த அருமையான சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஞானம், பொறுமை, ஒருமனம், விசுவாசம், ஐஸ்வர்யம் தந்து நடத்துவோம்ப்பா. இந்த பிள்ளை ஒரு ஆறுதலின் மகளாக இருப்பாளாக என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த 24 ஆண்டுகள் நாங்கள் நிறைவு செய்து கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த 25வது ஆண்டிலே இந்த சபை நுழையும்படி தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய தரிசனத்தின்படி, ஒரு பாரத்தின்படி, குறிப்பாக அவருடைய மூத்த மகனுக்கு ஆண்டவர் அதை ஒரு முறை வெளிப்படுத்தினார். அதாவது கெதரோன் ஜபக்குழு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெதரோன் ஆற்றங்கரையில் போய் ஒரு ஆத்ம பாரத்தோடு அவர் ஜெபித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். எங்கள் சபையில் இப்போ எல்லாரையும் முன்னாடி கூப்பிட முடியாது, அதுக்கு ஒரு டீம் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த கெதரோன் ஜபக்குழுவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் திறப்பில் நின்று, அதற்கு நாங்கள் வைத்திருக்கிற 2 வேர்டு தான், ஆத்தும பாரமும் அழுதிடும் கண்களும். இதை நாங்கள் அதிகமாக இந்த நாட்களில் அபியாசப்படுத்தி ஜெபிக்க இருக்கிறோம். இப்பொழுது அந்த ஒரு லோகோ கூட அதுக்காக போட்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த ஜபக்குழுவை ஆண்டவர் ஆசீர்வதித்து, நான் சொன்னது போல் ஒரு ஆத்தும பாரத்தோடு அழுதிடும் கண்களோடு இதற்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இப்பொழுதும் பாஸ்ரமா ஜான்சி பாலச்சந்திரன் அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து அவர்கள் அதை ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த நல்ல வேலைக்காக. ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தினால் வந்த இந்த ஆராதனை கூடத்துக்காக, இந்த சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கெதரோன் ஜெப குழுவை
விசேஷமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது ஜெபம் என்ற திறவுகோலை கொடுத்திருக்கிறீர். இவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் இருந்து ஆண்டவராய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை நீர் கட்டளையிடும். ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவரே. எந்த விதமான தடை இல்லாதபடி, இந்த ஒருங்கிணைப்பாடு குறையாதபடி தேவ ஆவியானவர் தாமே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் அவர்கள் நிரப்பி எப்பொழுதும் ஜெப ஆவியினால் நிறைந்திருக்கிற, துதியின் ஆவியினால் நிறைந்திருக்க, ஆத்ம பாரத்தால் நிறைந்திருக்கிற அவங்க கண்ணீர்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சிந்தப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. விசேஷித்த அந்த ஜெப ஆவியை ஆண்டவரே இந்த குழுவினருக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் நீ நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறீர். நீர் அனுக்கிரகம் செய்தீர். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த கெதரோன் ஜெபக்குழு ஒரு விசேஷித்த தேவ ஆவி நிரம்பின ஜெபக்குழுவாய் இருப்பதாக, அவருக்குள் சரியான ஒரு நெட்வொர்க் இருக்கணும் ஆண்டவரே. ஆத்ம தரிசனம் இருக்கணும், ஆத்ம பாரம் இருக்கணும். ஆத்மாக்களுக்காக எதையும் கிரயம் செலுத்த வேண்டும் ஆண்டவரே. நேரத்தை கிரயம் செலுத்த வேண்டும், பணத்தை கிரயம் செலுத்த வேண்டும் ஆண்டவரே. தங்களையே பலிபிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த அர்ப்பண ஜெபம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அல்லவா. இந்த கோடை, இந்த ஆண்டவரே, இந்த கொடைக்கானல்ல ஆண்டவரே ஒரு விளக்கு மேல் வைக்கப்பட்ட தண்டில், விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விளக்கை போல் இருக்கிற இந்த ஆலயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களில் இருந்த அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை பலமாய் இறங்க வேண்டும். அடையாளங்களும் அற்புதங்களும் நடப்பதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் வரும் வரைக்கும் இந்த ஜெகரோன் ஜெபக்குழு தொடர்ந்து ஜெபிக்க ஒரு விசேஷித்த கிருபையை நீர் கட்டளையிடும் என்று ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியக்காரர் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக ஆண்டவரே இந்த கொடைக்கானல் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேகர் அற்புதங்கள் அடையாளங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும். தேவனுடைய மகிமை அவர்கள் காண வேண்டும் அப்பா. அப்படியா நீர் ஆசீர்வதித்துள்ளோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தொடர்ந்து பாஸ்டர் ஜோசப் ஆனந்த் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. இயேசு கைவிடார், ஒருபோதும் கைவிடார். எனக்கு 72 வருஷம் வயதாகுது. ஏறக்குறைய 48 வருஷமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இயேசப்பா பற்றி ஒரு சாட்சி, அவர் ஒரு நாளும் கைவிடாதவர், ஒரு பொழுதும் வெட்கமடைய விடாதவர், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர். இந்த இயேசுவை ருசிக்காதவர், ஏற்கனவே பாஸ்டர் ஃபாதர் ஆல்டர் கால் கொடுத்துட்டாங்க. இந்த இயேசுவை ருசிக்காதவர்கள் இருந்தால் நீங்கள் நீங்களும் ருசிக்கலாம். அவர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். அது மாத்திரமில்லை, மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை கர்த்தரே கட்டி கொடுத்தார் என்று எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர் சேகரை நான் வாழ்த்துக்கிறேன். ஆண்டவரோடு கோஆப்ரேட் பண்ணி அருமையான இதை கட்டி முடிக்க அதை லீட் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அருமையான இது திட்டத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அருமையான பிரதர் சாம் ஆபிரகாம், அந்த குடும்பம் குரியன் ஆபிரகாம், இவர்களுக்காக நான் வாழ்த்துக்கிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்தவுடன் நினச்சி பார்த்தேன், 71ஆம் வருஷம் எங்களுடைய ஸ்தாபனத்தில் நாங்கள் 3 பேர் இந்த குட் சமாரிட்டனை ஆரம்பித்தோம். பாஸ்டர் கிளாடி ஈஸ்வரராஜ், பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ், நான் 3 பேர். அந்த பாஸ்டர் கிளாடி ஈஸ்வரராஜ் உசிலம்பட்டியில் எங்ககிட்ட ஊழியம் செஞ்சுட்டு கொடைக்கானலுக்கு வந்தார். ஒருத்தரும் தெரியாது. ஆனால் அவருடைய தகப்பனார் அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த பேரடைஸ் ஹோட்டலில் வச்சு சாப்பாடு கொடுத்து காணிக்கை கொடுத்து அனுப்பிச்சி வச்சார். அதை சொன்னார், யாரும் தெரியாமல் கொடைக்கானல் வந்த என்னை அப்படி ஆதரித்தார்கள் என்று சொல்லி அந்த சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னு சொல்கிறேன்னா, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாகிறாது. நீங்கள் தனியாகவோ குடும்பமாகவோ ஆண்டவருக்காக என்ன பிரயாசப்பட்டாலும் உங்கள் சந்ததி ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. சந்ததி சந்ததியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைமுறை தலைமுறைக்கு வரைக்கும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாள் என்ன, உங்களோட இந்த பிரதிஷ்டை ஆராதனை சமயத்தில் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்த பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய சபையிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று ஒரு 7 எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃப்ரம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையாகிய தம்முடைய சரீரத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். சபை என்று சொன்னால் சில நினைக்கிறது போல கட்டிடம் அல்ல. ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டம் தான் சபை. அறிவார், இங்கு பல விதமான பெயர்களோடு இப்போ கொடைக்கானலில் பல சபைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று தான் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு அருமையான ஆவியானவர் வெளிப்படுத்தின அந்த காரியங்கள், இயேசு கிறிஸ்து மூலமாய் யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியங்களில் அருமையான 7 சபையை நாம் பார்க்கிறோம். எபேசு, சிமிர்னா, அருமையான பெருகமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா, இந்த 7 சபைகள் அருமையானவர்களே ஆவியானவர் சொல்லுகிறது. சபை 7 சபைகள் தான் 7 குத்து விளக்கு வெளிப்படுத்தும் விசேஷத்தில். சபைன்னா 7 குத்து விளக்குகள். 7 குத்து விளக்குகள் நடுவில் உலாவுகிறவர் தான் அருமையான அந்த சபையின் தூதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க தூதன் யாருன்னா அவர் யாரு? லோக்கல் பாஸ்டர். இப்போ இந்த சபைக்கு தூதர்கள்னு போடலை, தூதன், ஒரு தூதன். இந்த சபைக்கு தூதன் பாஸ்டர் சேகர். ஆனால் மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு சபையில் பல மூப்பர்கள், சிங்குலர்லேயே போடப்பட்டிருக்காது. வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அருமையானவர்களே, ஒரு சர்ச், லோக்கல் சர்ச் உடைய பேட்டர்ன் புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தூதன், அப்புறம் மூப்பர்கள், அப்புறம் உதவிக்காரர்கள், அப்புறம் உதவிக்காரிகள், விசுவாசிகள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு ஒரு மேலே ஒரு கண்காணி. இதுதான் நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சுடைய பேட்டர்ன். இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஒரு அருமையான குறையில்லாத சபை. எல்லா சபை ஆண்டவர் எப்பொழுதுமே ஒவ்வொரு சபைக்கு சொல்லும்போது நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வீட்டில் வாசித்து பாருங்கள். நேரம் ஆகுது, 15 நிமிஷத்தில் முடிக்க விரும்புகிறேன். பார்த்தா முதல்ல ஆண்டவர் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவார். உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே குறை சொல்கிறத பின்னால் வச்சிருப்பார். முதல்ல என்ன சொல்லுவார்? நான் நிறைவை தான் சொல்லுவார். நீ இப்போ 7 சபையை குறித்து பாருங்கள், நல்லதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இன்னைக்கு அநேக புருஷர்கள் எப்பொழுதும் மனைவிட்ட 40 நல்ல காரியம் இருக்கும், ஒரே ஒரு குறை இருக்கும், அதை தான் பெருசுப்படுத்துவாங்க. அதனாலேயே குடும்ப சமாதானம் கெட்டு போயிடுது. அதே போல் புருஷனிடத்தில் எவ்வளோ நல்ல காரியம் இருக்கும், ஒரு குறை இருக்கும், அதே சொல்லி 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 குத்துவாங்க. ஏசப்பாட்டை கற்றுக்கொள்ளணும், நல்லதை முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் குறை சொன்னால் கூட பிரச்சனை வராது. முதல்ல நல்லதை சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் ஜென்டிலாக, நம்ம ஆண்டவரை போல ஜென்டிலான ஒருத்தரும் கிடையாது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். ஐ எம் ஜென்டில். அருமையான ஆண்டவர் அப்படி நல்லதை சொல்லிட்டு அப்படி குறை சொல்கிறார். அப்படி பார்த்த பொழுது எபேசு சபைக்கு ஆண்டவர் முக்கியமாக எதிர்பார்ப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் லவ், ஆதி அன்பு. நீ முதலாம் கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆதியில் கொண்ட அன்பாய் விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ், அதாவது முதல் லவ், அதாவது ஹனிமூன் லவ். ஃபாதர் சொல்லிட்டாங்க, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் உள்ள லவ் ஹனிமூன் லவ். இன்னொரு விதத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில் உள்ள லவ் இயேசு மேலே. ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்கள் கூட்டம், எங்கள் இது அருமையான உள்ள ஆல் நைட் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், பைபிள் ஸ்டடி ஒன்று விட மாட்டாங்க.
இப்போ சண்டே ஆராதனையோட போச்சு. அந்த லவ், ஃபர்ஸ்ட் லவ் நீ யோசிச்சு பாருங்க அருமையான. அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல ஆண்டவர் எப்படி நேசிச்சுங்க. ஆண்டவர் சபையிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த முதலாவது ஆதி அன்பு. அருமையானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் சிமுர்னா சபையை குறித்து சொல்லும்போது ஒரே வார்த்தையில் நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது உண்மை. நான் சொன்னது போல சர்ச்சுன்னு சொன்னால் பாடி ஆஃப் கிரைஸ்ட், எல்லா விசுவாசிகளையும் சேர்ந்து. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவகிடத்தை தருவேன். நான் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை சொல்லி தான் அவங்கள தொட்டி விட்டு வெளியே அனுப்புறது. நீ ஞாயிற்றுக்கிழமை பேரையூர்ன்ற கிராமத்தில் ஒரு 3 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், பாஸ்டர் பிள்ளைகளுக்கு. அப்போ தான் சொன்னேன், மரண பரியந்தம் உண்மையாகிரு, அப்பொழுது நான் அவனுக்கு ஜீவகிடத்தை தரேன். இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ ரெண்டாவது பாடி ஆஃப் கிரைஸ்டில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை என்ன செய்வேன்? அதிகாரியாக வைப்பேன். இன்னைக்கு சபையில் உண்மை இல்லை. நான் தாழ்த்தி கொண்டு சொல்றேன், ஊழியக்காரருக்கும் உண்மை இல்லை. சிலது ஊழியக்காரரே தசமமாக கொடுக்காம நீ விசுவாசிகளை தசமமாக கொடு தசமமாக கொடுன்னா, நீங்க உண்மையாக இல்லாவிட்டால் எப்படி உங்கள் விசுவாசிகள் உண்மையாக இருப்பார்கள்? கொஞ்சத்தில் உண்மை. நான் கொண்டு கேள்விப்பட்டேன், வெளிநாட்டில் ஒரு பெரிய பாஸ்டர், அந்த ஒரு லேடி பாஸ்டர், அந்த பாஸ்டர் தான் நெக்ஸ்ட் சீனியர் பாஸ்டர். ஆனால் பல வருஷமாக அந்த சீனியர் பாஸ்டருக்கு தெரியாது இவங்க தசமமாகவே கொடுக்கலன்னு. தற்செயலாக அவங்க செக் பண்ணி பார்த்ததில் இவங்க பல வருஷமாக தசமமாகவே கொடுக்கலையாம். அவங்கள கூப்பிட்டு கேட்டால், என்ன நீங்கள் தசமபாகத்தை பற்றி எத்தனை முறை பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க, நீங்களே கொடுக்கலையே அப்படின்னு கேட்டவொன்னே சொன்னாங்களாம், நான் பேங்க்கில் அனுப்புனதில் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு. உண்மையெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அந்த அவங்க தான் நெக்ஸ்ட் சீனியர் பாஸ்டர். எனக்கு சீனியர் பாஸ்டர் வேண்டான்ட்டு ரிசைன் பண்ணிட்டு அந்த சபையை அருமையான கொஞ்சம் பிரிச்சுட்டு போயிட்டாங்களாம். இது அநேக ஊழியர் செய்கிற தப்பு. அருமையான உங்களுக்கு ஒத்து போகலையா? நீங்கள் இருக்கிற சபையில் அந்த சபையில் பாஸ்டர் ஆசீர்வாதத்தோட சமாதானமாக போங்க. அல்லேலூயா. உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அருமையானவர்களே, ஆதி அன்பு. மூணாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த பெருகமு சபையில் சொல்லப்படும் பொழுது நல்ல காரியத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரு குறைய சொல்றாரு. பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுறவர்கள். டு பி ரிமூவ் ஃப்ரம் ராங் டாக்ட்ரின். ஆண்டவருக்கு தவறான உபதேசங்கள்லேருந்து நாம் விலகணும். கடைசி நாட்களில் புது புது உபதேசங்கள்லாம் வருது. அதுமாதிரி இங்கே பீலையாமின் உபதேசம் அப்படின்னு போட்டிருக்கு. பீலையாமுக்கு போதகம் கைக்கொள்கள் உண்டத்தில் உண்டு, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள் உண்டத்தில் உண்டு. பீலையான் போதகம் நான் என்னாக வாசிக்க வேண்டாம். என்னாம 23, 24 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பாலாக் என்ற கூலி பொருந்தி கொண்டு வந்தான் பீலையாம. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆசீர்வாதமும் செய்தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், சபிக்கவே இல்லை. ஆனால் பீலையாம் பட்டயத்தினால கொன்று போடப்பட்டான். நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக ஜெபம் பண்ணா, அந்த ஜெபத்துக்கும் பதில் இல்லை. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பதில் இல்லை, ரெவலேஷனில் பதில் இருக்கு. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக வேசித்தனம் பண்ணும்படியாகவும், அருமையானுள்ள விக்கிரகங்களுக்கு படைக்கவளை பிடிக்கும்படியாகவும் இடரலை போட்டு விட்டான். இதுதான் பீலையாமின் போதகம். அவன் ஸ்ட்ரைட்டாவே இஸ்ரவேல்களை சபிக்கல, ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்படுவதற்கு வழியை சொல்லி கொடுத்துட்டான் பாலாக்குக்கு. அந்த அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனம் இருக்கும், இஸ்ரவேல் புத்திரர் அந்த மோவாபிய ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பாவம் செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக சபிக்கப்பட்டுருவாங்கல்ல, அந்த பாவம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துட்டான். அந்த ஸ்திரீகள் விக்கிரக ஆராதனைக்கு நடத்தினாங்க, வேசித்தனத்துக்கு நடத்தினாங்க. அருமையானுள்ளே ஜனங்கள் சபிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவங்கள சபிக்கல, தங்களுடைய பாவத்தினால. அதனால இன்றைக்கு சபை, புதிய ஏற்பாட்டு சபை
அருமையானவர்களே, அஸ்திவார உபதேசங்கள் சாலிடா அந்த அஸ்திவார உபதேசங்கள் மேலே கட்டப்பட்டு அருமையானவர்களே ஆவிக்குரிய மாளிகாய் கட்டப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு காலத்தில் சபைக்கு புது புது உபதேசம்லாம் வருது. ஜெபம் தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை, ஜெபம் தேவை. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களை ஜெபம் பண்ணதே அருமையான ஜெபத்தினால தான் அற்புதம் நடந்தது. ஜெபம் என்பது அருமையான ஒரு பிரதானமான காரியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி சொன்ன ஜெபம் பண்ண தேவையில்லை, உபவாசம் பண்ண தேவையில்லை, தியாகம் பண்ண தேவையில்லை. அந்த காலத்தில் பரிசுத்தவங்கள்லாம் உபவாசம் ஜெபம் தியாகம்லாம் பண்ணதெல்லாம் அதாங்க அஸ்திவாரம். அதில் தான் இன்றைக்கி சபை கட்டப்பட்டிருக்கிறது. அதனாலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தவறான உபதேசங்கள் சபைக்குள்ளே வந்து விடக்கூடாது. நாளை தியத்ரா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் ஹோலினஸ் வேசித்தனம் பண்ணும்படி அவள் விக்கிரகங்கள் படத்தில் புசிக்கவும் அவள் வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடம் கொடுக்கிறார். தியத்ரா சபைக்கு சொல்லப்பட்டதுலேருந்து தேவன் சபையில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமானது தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. சபையுடைய இயேசு எதிர்பார்க்கிறது. புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்டிருக்கு. நீ பரிசுத்தம் தேவையில்லை அப்படின்னா வேத வசனம் தேவையில்லையா? 1 பேதுரு நான் பரிசுத்தர் ஆகினால உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நடக்க எல்லாவற்றிலும் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது சபையில பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது நாம் பார்க்கிறோம், சர்தை சபையில நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளவளாய் உன்னுடைய குறை என்னன்னா, உன்னுடைய கிரியைகள் தேவனுக்குன்பாக நிறைவுள்ளவளாய் காணவில்லை. அப்போ ஃபுல் டீட்ஸ், நம்முடைய கிரியைகள் நிறைவுள்ளவளாய் இருக்க வேண்டும். சபை அருமையானவர்களே, சர்தை சபையில் அவருடைய கிரியை நிறைவுள்ளதாக இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வதாக நாம் பார்க்கிறோம், 6வதாக பிலதெல்பியா சபை. இந்த சபையை அப்படி தான் நான் வாழ்த்த விரும்புகிறேன். நான் முடிவில் ஒரே ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அருமையான இந்த சபை குற்றமில்லாத ஒரு சபை, குறையில்லாத ஒரு சபை. எபேசில் இந்த பிலதெல்பியா சபை தான். பாருங்க, எல்லாமே அப்ரிசியேஷன். ஆண்டவர் எல்லாத்தையும் அப்ரிசியேட் பண்றாரு. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய என்னவென்றால், யாருன்னு சொல்லிட்டு, உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், கொஞ்ச பலனது நாமத்தை மறுதலியான் வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த கொடைக்கான நல்ல சமாரியன் சபைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்க அவர் நாமத்தை ஆண்டவர் நாமத்தை மறுதலியாதனால உங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. சேகரை நான் அப்ரிஷியேட் பண்ணதுன்னா, வீடு கட்டத்தை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. கீழே டவுன் ஃப்ளோர், இப்போ யூத் மீட்டிங் அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதில் அவருக்கு வீடு கட்டுவதுக்காக இடம் இருக்குது. என்னுடைய பிரின்சிபல் அது தப்புன்னு சொல்லலை. யார் வீடு கட்டினா முதல்ல சர்ச்சை கட்டிட்டு தான் அப்புறம் என்னது வீடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அதனால ஆண்டவர் நிச்சயமா அவருக்கு அழகான வீட்டையும் கட்டி தருவார். இடம் இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தரை நிச்சயமாய் கட்டி தருவார். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே இந்த சபை பிலதெல்பியா சபையை ஆண்டவர் அவ்வளோ பாராட்ட காரணம், ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் வேர்ட். தேவனுடைய கொஞ்சம் பல இருந்தாலும் என் வசனத்தை கை கொண்டபடினாலே, என் பொறுமையை குறித்து என் வசனத்தை காத்து கொண்டபடினாலே, அருமையானவர்களே, என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே, வசனத்தை கை கொண்டபடினாலே, வசனத்தை கை கொண்டபடினாலே திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சபை அவர் வசனத்தை கை கொள்ளுகிற சபையா இருக்கணும். அல்லேலூயா. பிலதெல்பியா சபையை அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சபைக்கு கட்டளை இடுவாராக. ஆமாம், லவோதிக்கேயா சபை பற்றி சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பாங்க, நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் சைட், ஆவிக்குரிய பார்வை.
ஆவிக்குரிய ஒரு தரிசனம் அருமையானவர்களே இல்லாத அந்த சபை அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் சைட், ஆவிக்குரிய தரிசனத்தோடு ஆண்டவர் இயேசு ரத்தத்தை சிந்தி அருமையாக சபையை சம்பாதித்தார். நானும் நீங்களும் ஒன்றும் செய்யலை. ஆண்டவராக இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால தான் அவர் சபையை சம்பாதித்தார். அதை நான் ஒரு நாள் மறக்கக்கூடாது. அந்த அருமையானவர்களே அந்த தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து சபையில் நாம் நம்மை அர்ப்பணித்து ஒருவருக்கு விட்டு கொடுத்து ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் அங்கீகரித்து ஒரு மனமாக ஒன் பாடி சபை என்ற ஒரே சரீரம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சைட் என்னன்னா, அந்த சபையில் ஜாதி வித்தியாசம் இருக்கக்கூடாது. அந்த சபை அருமையானவர்களே பணக்காரர் ஏழைங்கிற வித்தியாசம் அதுதாங்க சபை. சபைன்னு சொன்னால் அங்கே வேறு எந்த டிவிஷன் இருக்கக்கூடாது. கல்யாணத்துலேயும் ஜாதி பார்க்கக்கூடாது. அருமையானவர்களே அதுதான் என்னுடைய விசுவாசம். நான் அதை போதிக்கிறேன். எங்கள் சபையில் எல்லாரும் கை கொண்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லிகிட்டே இருக்கிறேன். காதுள்ளவன் கேட்கிற என்ன செய்கிறவன் கேட்க கடவன். சர்ச் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம். நம்ம ஒரு குடும்பம். சபை என்றால் கிறிஸ்துவின் சரீரம், சபை என்றால் தேவனுடைய வீடு, சபை என்றால் தேவனுடைய குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமாக அன்பாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து ஒருவர் குறைவுகளை ஒருவர் நிறைவாக்கி. ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் என்ன நடந்துச்சு? முதலாவது எழுப்புதல் வந்த பொழுது சொத்துக்கள் எல்லாம் வச்சு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க. அப்போ எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்தது இல்லையா? ஏழை பணக்காரர் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருந்துச்சு. அப்படி இந்த காலத்தில் அப்படி நான் செய்யணும்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு வசதி இருந்தால் சர்ச்சில் ஒரு விதவை இல்லாட்ட சர்ச்சில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்கள அப்படி சபை மூலமாக அவங்கள தாங்குங்கள், ஆதரியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடத்த வசதி இல்லைன்னா சர்ச் பொறுப்படுத்து திருமணத்தை நடத்தி வையுங்கள். அல்லேலூயா. சர்ச் அருமையான ஒரு குடும்பம் போல. நம்ம சபையில் விசுவாசிகள்லாம் குடும்பத்தின் அங்கத்தினர்கள். அதுதான் நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சு. இதை இயேசு எதிர்பார்க்கிறார். இந்த கொடைக்கானலில் உள்ள இந்த சபையை கர்த்தர் அப்படியாக பிலதெல்பியா சபையை போல ஆசீர்வதித்து இந்த கொடைக்கானல் மலைக்கு மாத்திரமல்ல, ஃபாதர் சொன்னது போல அவருடைய பிரிஸ்பிட்ரி அவருடைய மேற்பார்வையிலே கிட்டத்தட்ட 33 சபைகள் இருக்கா. நல்ல சமாரியன் என்ற சபையில் இருந்தாலும் அவர் போய் விசாரித்து அவரே சில சபையை ஸ்தாபித்து அவங்கள கண்காணித்து எனக்கு அவர் தொந்தரவு கொடுக்கறதில்ல, அவரே அதை எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்து நடத்தி வருகிறார். ஆண்டவர் தாமே இந்த கொடைக்கானல் சபையை இந்த கொடைக்கானல் மலைக்கு மாத்திரம் இல்லை, தமிழகத்துக்கு மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, அகில உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக்குவாராக என்று வாழ்த்தி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி பிரதர் சாக் ராபர்ட் முன்னாள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி இந்த சபையை நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். அப்படியே கைகளை உயர்த்துறீங்களா? ஆண்டவரே, பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை உண்டாகும். ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவர், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த சபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை நாமத்தில் நாங்கள் சபையாராய் பாஸ்டர்ஸாய் ஆண்டவரே இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், நான் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இப்போ இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு இந்த சபை வர்த்திக்க பண்ணுவீராக. இப்போ இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு இந்த சபை விசுவாசிகளை வர்த்திக்க பண்ணுவீராக. இயேசுவை நாமத்தில் ஆண்டவரே, இந்த இடத்துல பல ஆராதனைகள், பல சர்வீஸ் உண்டாகட்டும். இயேசுனா ஒரே ஆராதனை இல்லை, பல ஆராதனைகள் ஆண்டவரே இந்த இடத்துல ஆரம்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே, பல லாங்குவேஜில் இயேசுவின் நாமத்தில் இங்கே ஆராதனை ஆண்டவரே ஆராதிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இங்கிலீஷில், ஹிந்தியில், பல மொழிகள்லேருந்து
ஆண்டவரே எங்க ஆராதனை ஏறெடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தமிழ் சர்வீஸே ஆண்டவரே பல ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் என்று சொல்ற மாதிரி அலை அலையாய் ஜனங்களை நீ கொண்டு வருவீராக. அந்த இயேசுவின் நாமத்தில் சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆட்டு மந்தையை பெருக பண்ணுகிற போல் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபையாராய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுத்த தேசத்தில் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபடி ஆண்டவரே நீ சுதந்தரிக்கும்படி கொடுத்த அந்த கொடைக்கானல்ல கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த சபை ஒரு கையளவு ஒரு மேகம் தான் ஆண்டவரே. வருங்காலத்தில் பெரிய பெரிய அற்புதத்தை நீங்க செய்ய போறதற்கு ஸ்தோத்திரம். 1000 பேர் உட்கார்ற மாதிரி சபையை நீ கட்டி எழுப்ப போறதற்கு ஸ்தோத்திரம். இது ஒரு கையளவு மேகம் தான் ஆண்டவரே. இதுல நாங்க திருப்தி அடையல. இன்னும் பல 1000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற மாதிரி ஆண்டவரே நீ சபையை கட்டி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதத்தினால இந்த சபையை ஆசீர்வதியும், பாஸ்டர் ஆசீர்வதி, முழு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த சில நிமிடங்களில் நம்ம இந்த ஆராதனையை நிறைவு செய்திருவோம். வேதத்தில் அந்த நன்றி உள்ளதை குறித்து ஆண்டவர் அதிகமாய் வலியுறுத்தி இருக்கிறார். நமக்கு தெரியும் 9 பேர் நன்றி சொல்லலாம், ஒருத்தன் தான் நன்றி சொன்னான். அப்போ ஆண்டவர் வந்து மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னாரு. அதனால் இப்போ நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அது 2 சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க. அதற்கு முன்பு பிரதர் காதர் எங்கே இருக்காங்க? பிரதர் காதர் இருந்து கொஞ்சம் முன்பு வாங்க. ஜபா எலும்புங்க ஒரு நிமிஷம் வாங்க, முன்னால் இல்லை முன்னாடி வாங்க. ஒரே ஒரு வார்த்தைகளை குறித்து நான் சொல்லிடுறேன். அப்புறம் சிக்கிதா எழுது. இவங்க 2 பேரும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்பு இந்த சபையில் இருந்தவங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை அப்படின்னு சொன்ன உடனே மகள் ஓடி வந்துட்டா, சகோதரி ஓடி வந்துட்டாங்க. எப்போது எங்களை விசாரித்து காணிக்கைகளை அனுப்புவாங்க, விசாரிப்பாங்க, ஜெபிப்பாங்க. இவர் 2 பேரும் ஒரு சோறு அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா? கரத்தட்டி ஒரு 2 பேரும் கத்திரலா செய்துக்கிட்டு. ஆமாம், பிரதர் காதர் இவங்க பிரதர் ஷாம் ஆபராவுடைய நண்பர். ஒரே ஒரு நாள் இந்த சர்ச்சுக்கு வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு உடனே ஒரு 1 lakh அனுப்பி இந்த ஊழியத்துக்கு உதவி செய்தார் பிரதர் காதர். God bless you. நன்றி சொல்வது தமிழர்களின் பண்பாடு மட்டுமல்ல, தேவன் நம்மிடம் நன்றி நிறைந்த உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். இந்த பேழை கட்டப்பட தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த பேழை இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும் அப்படின்றத தேவன் முன்னாடியே தீர்மானித்தார். இந்த பேழை கட்டப்பட யாரெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்றத அவங்கெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே தேவன் தீர்மானித்து வைத்திருந்தார். அப்படி உதவி செய்த உள்ளங்களுக்கு எங்கள் சபையார் சார்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். திரு ஷேக் சிமெண்ட் கடை உரிமையாளர், திரு சாதிக் சிமெண்ட் கடை உரிமையாளர், திரு தனசேகர், திரு ஸ்ரீனிவாசன், திரு ரகுவரன், திரு கருணாநிதி, திரு ஜெகநாதன், திரு பாஸ்கர், திரு கோபால், திரு ஆசி, திரு கிறிஸ்டோபர் உகாத்தே நகர் மற்றும் உதவி செய்த அநேக அரசு ஊழியர்கள், திரு மலைசாமி, திரு பிச்சை, திரு சில்வர் ஸ்டார், திருமதி நாகலட்சுமி இன்ஜினியரிங், திரு ஜெயராஜ் ஹோட்டல் சந்தோஷ், திரு ஸ்டீஃபன் எஸ்ஆர்வி பில்டர்ஸ், திரு சேகர், திரு சுரேஷ், திரு ஜெயராஜ், ரெவரன் கேசி ராஜன் ஆப்ரஹாம், திரு ஜெய்சிங் ராஜ், ரெவரன் எலியாஸ், சகோதரர் ஜெசி மேத்யூ, சகோதரி ரோஸ் ஜெசிஸ், இவங்க குவைத்திலிருந்து உதவி செஞ்சுருக்காங்க, சகோதரி ஆலிஸ் யுஎஸ்ஏ, சகோதரி பேபி யுஎஸ்ஏ, சகோதரி சாந்தி யுஎஸ்ஏ. அடுத்ததாக சகோதரி கிரேசி யுஎஸ்ஏ, திரு ரிச்சர்ட் கேசிசி, திரு சங்கர் கார்பெண்டர் அண்ட் டீம், திரு அமர் சென்ட்ரிங் டீம், திரு பாலா வெல்டிங் டீம், திரு தமிழன் காங்கிரீட் டீம், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், லாரி உரிமையாளர்கள் மற்றும் பிக்கப் டிரைவர்கள், சகோதரர் தம்பி, சகோதரர் பேபி, பாஸ்டர் கிளாடி பால் மதுரை, சகோதரர் மேத்யூ மதுரை, பாஸ்டர் சகாயராஜ் திண்டுக்கல், திரு மோகன் மற்றும் எலக்ட்ரிக்கல் நண்பர்கள், பிளாஸ்டிக் பில்டிங் வேலையாட்கள், ரூப் பில்டிங் வேலையாட்கள்,
எலக்ட்ரிக்கல் வேலையாட்கள், பெயிண்டிங் வேலையாட்கள், வுட் அண்ட் ஃப்ளோரிங் வேலையாட்கள் திரு மோகன், திரு மஜித், பேபி சென்னை, சகோதரர் டேவிட் கில்கால், சகோதரர் சேகர் கம்ப்யூட்டர், திரு எலன் பிச்சை ஆஸ்திரேலியா, திரு சாரா ஜோசி யூகே, சகோதரி நான்சி ராஜ் மற்றும் இஸ்ரவேல் பிரதர், இவர்கள் அனைவருக்கும் பாஸ்டர் சார்பாகவும் மற்ற நல்ல சமாரியன் சபையார் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிவான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை மட்டும் நடந்ததுக்காக நன்றி செலுத்தி சோத்திர செலுத்தி இந்த முடிவான ஜெபத்தை பாத்திமையில் உள்ள நல்ல சமாரியன் சபையின் போதகராக இருக்கிற பாஸ்டர் தியாகராஜன் முன் வந்து செய்வார்கள். பின்பு மூத்த போதராகிய பாஸ்டர் ஜான்ரோஸ் அவர்கள் ஆசீர்வாதம் ஜெபம் ஏறெடுப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் வாயார வாழ்த்தி 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 உங்களுக்கு நாங்கள் வந்தனம் சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் செய்த அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அளவில்லை. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் தாமே செய்கிறீர். இந்த வேளையிலும் இந்த நாளிலே அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல ஆராதிக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்தலமாக நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆண்டவர் தாமே பொறுப்படுத்தி நடத்தி தந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்ற வசனம் எவ்வளவு உண்மையாய் இருக்கிறது ஆண்டவரே. வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் ஆண்டவரே அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவாதி தேவன் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து நாங்கள் யாவரும் சேர்ந்து இதை பிரதிஷ்டை பண்ணும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவர், மோசைக்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு கொடுத்த அந்த பிளான் படியே செய்து முடித்து அந்த நாளிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி செய்தீர். அதே போல சாலமோன் ராஜாவுடைய காலத்திலும் அப்படியாய் மாதிரியின்படியே நீரே முன்கூட்டி ஆண்டவரை ஏற்பாடு செய்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்து மகிமையாய் நிரப்பினீரே. அதே போல இந்த நாளிலும் அந்த தேவாதி தேவன் மாறாதவராய் இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அல்பாவுமாய் உபயோகமாய் இருக்கிற தேவாதி தேவன் இந்த நாளிலும் அப்படியே செய்யக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டபடி ஆதி ஆண்டவரே தீர்மானத்தின்படியே நீர் வாய்க்க பண்ணதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்படியா இதற்கென்று உதவி செய்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட பிரதிஷ்டை செய்யும்படி அருமையான தாசன்மார்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்களை ஊழியக்காரர்களாய் இந்த இடத்துல கூடி வரும்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாச மக்கள் யாவருக்காக நன்றி சொல்கிறோம். சொந்தம் பந்தங்கள் உற்றார் உறவினை இனச்சன பந்துகள் எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் ஏற்ற வேளையில் வந்து ஆண்டவரே மனமாற நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த திறப்பு விழாவை காணும்படி செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடிவு வரைந்து நீ பொறுப்படுத்தி நடத்தக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கனமயமையானது உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சொல்லுவோம் சேர்ந்து, என் ஆத்துமாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய மாறாத அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பு பராமரிப்பும் தேவ கிருபையும் இப்போது எப்போது எந்த சதா காலங்களிலும் ஆண்டவரை கூடி வந்திருக்கிற யாவரோடும் விசேஷமாய் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணப்படுகிற இந்த திருச்சபையோடும் என்னதேக்கும் இருப்பதாக. ஆமென். யார் அப்படி எழுதிருக்கலாமா? உங்களுக்காக நல்ல ஒரு உணவு நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கிறோம். தயவாக யாரும் சாப்பிடாம போயிட வேண்டாம். நீங்கதான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே.
ஏக்கம் தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. நீரே புகலிடம், எனது மறைவிடம். நீரே புகலிடம், எனது மறைவிடம். இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே.